Hi friends, welcome to Mix Kitchen. இந்த வீடியோவில் நம்ம கழனி புளிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 3, வரமிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது பெப்பர் பவுடர், இது வெந்தயப்பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு, இது புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸில் எடுத்திருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி. அரிசி ஃபஸ்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணி அதை கொட்டிட்டு செகண்ட் டைம் அந்த தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெயும் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு. எண்ணெய் நல்லா காஞ்சதால் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன ஜீரகம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க வரமிளகாய் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். உங்களுக்கு ஒரு குக்கிங் டிப்ஸ் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, டீ காஃபி ரொம்ப சூடாக இருக்குன்னு நம்ம வாயால் ஊதி ஊதி குடிப்போம் இல்லையா, சூடாடுறதுக்கு. அப்படி ஊதும்போது நம்ம சுவாசத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு அதில் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அது நச்சு பொருளாக மாறும். அதனால் நல்லாவே ஆற்றியே குடிங்க. நான் 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கும் போது இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கழனி புளிச்சாருன்னு சொல்லலாம், புளி ரசம், கழனி ரசம் அதுவும் சொல்லிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அப்படியே கூட நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், ஆனால் அதை கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும் இல்லையா, அதனால் நான் பொடியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொரோனா பீரியடில் இந்த கழனி புளிச்சாறு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம இதில் ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நல்லாவே சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி அதுலேயே நீங்கள் புளி ஊற போட்டும் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தனியாக ஊற வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்தேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ பெருங்காயத்தூளும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஏன் தனியாக புளி தண்ணி சேர்த்தேன்னா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால தான் நான் தனியாகவே புளி தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும், கொதித்து பாதி ஆகணும் இந்த தண்ணி. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. கழனி புளிச்சாறு பார்த்தீங்கன்னா வேறு டைப்லேயும் பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போடுறேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நல்லா வந்து கொதித்து பாதி ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நல்ல ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும். இது வந்து ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. ரொம்ப ஈஸியான பியூட்டி டிப்ஸ். இப்போ நல்லா கொதிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு நல்லா பாதியாக ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கழனி புளிச்சாறு ரெடி. ரொம்ப ஈஸியாகவே பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.